கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த லைவ்ல இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த அருமையான டெலிவரன்ஸ் நியூஸ் சேனல்ல திங்கள் முதல் வெள்ளி வரை 9 மணி முதல் 10 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த வேத விளக்க கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தினந்தோறும் ஒரு தலைப்பிலே தினந்தோறும் ஒவ்வொரு தலைப்பையும் நாம் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய தலைப்பிலே செய்தியை பார்க்க இருக்கிறோம். அந்த செய்தி இன்றைய காலகட்டத்துக்கு மிக அவசியம். ஏனென்றால் இப்படிப்பட்ட கொள்கை உடையவர்கள் பெரும்பாலானவர்கள் நம்முடைய சமூகத்திலே, அதுவும் கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ளே இருக்கிறார்கள், உலகமெங்கும் பரவி இருக்கிறார்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு இறந்த பிறகும் ரட்சிக்கப்படுவதற்கு தருணம் உண்டா என்ற தலைப்பில தான் நாம் இன்றைக்கு செய்தியை பார்க்க போகிறோம். இந்த செய்தி மிக மிக ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் செத்து போன பிறகும், ஒரு மரித்து போன பிறகும் அவனுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அவன் பாதாளத்திலிருந்தோ அல்லது நரகத்திலிருந்தோ, நரகத்தில் யாரும் இல்லை, ஆனால் பாதாளத்திலிருந்தோ ஒரு பரதேசுக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு. அவர்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதலுக்காக நாம் ஜெபிக்க முடியும். கல்லறைக்கு முன்னாடி நின்று அவர்களுக்காக ஆண்டவருக்கு போய் ஜெபிப்பது, இப்படியாக நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் இது பற்றி என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதன் மரித்த பிறகு அவனுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு தருணம் உண்டா? மரித்த பிறகு அவன் எங்கே இருக்கிறான்? இது போன்ற பல கேள்விகளை நாம் அலசி வேதத்தின் வெளிச்சத்திலே அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை நமக்கு இந்த வேத வெளிச்சத்தை கொடுப்பதற்காக நம்முடைய ரெவரண்ட் டாக்டர் சேவியர் ஐயா அவர்கள் இணைகிறார்கள். நாம் அவரை வரவேற்போம். ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய அரங்கத்திலே பாஸ்டர் சாம் கலைவாணன் கிறிஸ்துவ சீஷன் அவர்கள் இணைகிறார்கள். அவரையும் வரவேற்போம். ஓகே, ஸோ நாம் நேரடியாக செய்திக்கு நேராய் போக இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் இப்பொழுது நீங்கள் இதை உங்களுடைய டைம்லைன்ல ஷேர் பண்ணுங்க, உங்க குரூப் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது சம்பந்தமாக இந்த சத்தியம் போய் சேர வேண்டி இருக்கிறது. டெலிவரன்ஸ் நியூஸ்க்குள்ள இந்த செய்தியினுடைய ரெக்கார்டிங்கும் எப்பொழுது இருக்கும். ஒருவேளை பார்க்க தவறினவர்கள் இதை நீங்கள் பிறகு கூட பார்த்து அந்த காரியத்தை நீங்கள் மீண்டுமாக தியானிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏற்கனவே ஜாயின் பண்ணவர்களை நான் வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்து விட்டு நேரடியாக செய்திக்கு கடந்து போவோம். நம்ம தெலுங்குடைய பாஸ்டர் சாம் கலைவான் அவர்கள் ஜெபித்து ஆரம்பிப்பார்கள். பரிசுத்தமுள்ள பரம்பிதாவே, கொடுக்கப்பட்ட நல்ல விலைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய தினத்திலே கர்த்தாவே ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறேன். இறந்த பின்னும் ரட்சிக்கப்படுவதற்கு தருணம் உண்டா என்ற இந்த தலைப்பின் மூலமாக கர்த்தாவே நாங்கள் இன்றைக்கு என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய சித்தம் இருக்கிறதோ அதை நிச்சயமாய் கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ள என் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே ஆசிரியரை அபிஷேகித்து பிரத்யேகப்படுத்தி தனிமைப்படுத்தி என் தேவன் கர்த்தாவே இன்றைக்கு அநேக சத்தியங்கள் அவர் மூலமாய் வெளிப்படுத்த தேவன் அவரை ஆசீர்வதித்து தேவன் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தாவே இந்த நேரலையில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும். அவர்கள் கர்த்தாவே இந்த சத்தியம் அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க தேவன் அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லா கல்லான இருதையும் கர்த்தாவே சதையாக மாறட்டும். கர்த்தாவே காதுள்ளவர்கள் கேட்கும்படியாக என் தேவன் தாமே கர்த்தாவே இன்றைக்கு வழிநடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே இன்றைக்கு நிகழ்ச்சி ஆசீர்வாதமா இருக்க போவதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம், ஜெபம் கேட்டீர் நல்ல பிதாவே. இப்பொழுது நாம் நேரடியாக செய்திக்கு போகலாம். அங்கிள், இது உங்களுடைய நேரம். உங்களிடத்துல இந்த நேரத்தை ஒப்படைக்கிறோம். கர்த்தர் உங்கள் மூலமாக நம் அனைவரோடு பேசுவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துல தேவன் கொடுத்திருக்கிற செய்தி, இறந்த பின்னும் ரட்சிக்கப்பட தருணம் உண்டா? இறந்த பின்னும் ரட்சிக்கப்பட தருணம் உண்டா? ரட்சிப்பு என்பதை பற்றி பலதரப்பட்ட கருத்துக்கள் கிறிஸ்தவ வட்டாரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன. நிறைய கள்ள உபதேச சபைகள் பெருகி கொண்டிருக்கின்றன. கள்ள உபதேச சபைகள் எல்லாம் சொல்லுகின்றன, ரட்சிப்பு என்பது இப்போது இல்லை, ரட்சிப்பு என்பது இப்போது இல்லை. மத்தேயு 24:13 அதாவது முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னபடி
கடைசியில தான் ரட்சிப்பு, இப்போ ரட்சிப்பே இல்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனத்தையே சரியா புரிந்து கொள்ளவில்லை அவர்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையே புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களால. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எதிலே நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான்? அதுதான் கேள்வி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இங்கேயே இப்பொழுதே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானின் ராஜ்யத்திலிருந்து ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தாலே அதற்கு பெயர் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பில் நிலைத்திருந்தால் பரலோகம் போக முடியும். அதாவது ஆக்சுவல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். இதைத்தான் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கூட பேதுரு சொல்கிறான், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? நீதிமானே என்றால் ரட்சிக்கப்பட்ட நீதிமானே. ஃபைனல் ரட்சிப்பிலே, அதாவது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த ஃபைனல் ரட்சிப்பிலே இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட எபேசியர் 2:8 ரட்சிக்கப்பட்டவனே ஃபைனல் ரட்சிப்பில் ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சபை என்று சொன்னாலே நீதிமான்களுடைய கூட்டம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இணைந்ததுதான் கிறிஸ்தவ சபை. அதனால ரட்சிப்பு என்பது இப்பொழுதே இந்த பூமியிலே இப்பொழுதே இருக்கிறது. ரட்சிப்பு என்றால் அதுக்கு ஒரே ஒரு டெபினிஷன் மாத்திரம் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். வசனமாகிய ஜீவ தண்ணீரால் ஆவியானவரை கொண்டு நமது ஆவி மறுபடியும் பிறப்பதுதான் ரட்சிப்பு. நமது ஆவி மறுபடியும் பிறப்பது, புது சிருஷ்டியாவது, நமது ஆவி பரிசுத்தமாவது, பரிசுத்தவானாய் ஆவதுதான் ரட்சிப்பு என்பது. இது ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், யாக்கோபு 1:18, யோவான் 3ஆம் அதிகாரம் 3-5 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஆக ரட்சிப்பு என்பது வசனமாகி ஜீவ தண்ணீரால் ஆவியானவரை கொண்டு நமது ஆவி மறுபடியும் பிறப்பதுதான் ரட்சிப்பு. மரணத்தை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் மரணத்துக்கு பின்னும் ரட்சிக்கப்பட தருணம் உண்டா என்பதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாய் படிக்க முடியும். மனிதனுக்கு மரணம் உண்டு. உலக மரணம் 2 விதமாய் மனிதனுக்கு வரும். 2 விதமாய் வரும். ஒன்று தேவன் தருகிற மரணம். இதுதான் சங்கீதம் 91:16, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி. இது தேவன் தருகிற மரணம். இரண்டாவது பிசாசு தருகிற மரணம். இது அகால மரணம். இது வியாதியால் வருகிற மரணம், வறுமையால் வருகிற மரணம், ஆக்சிடென்ட், தற்கொலை, இப்படிப்பட்ட பல காரியங்களால் வரக்கூடிய அகால மரணங்கள். அது பிசாசு தரும் மரணம். மரணம் என்றாலே என்ன என்று நம்ம மக்களுக்கு தெரிய வேண்டும். மரணம் என்றாலே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26 ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது. அப்படி என்றால் ஆவி நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டாலே அதற்கு பெயர் மரணம். லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து, இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுபட்டு போனால் நீ என்ன செய்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆத்மாவும் சரீரத்தை விட்டு எடுபடுகிறது. நமக்கு தெரிந்தபடி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி ஆவியும் ஆத்மாவும் இணைந்து இருக்கிறது. அதனாலே மரணம் என்றாலே உள்ளான மனுஷனாகிய
ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்தை விட்டு வெளியேறுவதுதான் மரணமாகும். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, இப்படிப்பட்ட பல வசனங்களிலே வேதம் சொல்லுகிறது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறபடியே எபிரேயர் 9:27 சொல்லுகிறது. மனிதன் ஒரு ட்ரிப்பு தான் மரிக்கிறான். மரித்த மனிதனுக்கு இந்த பூமியிலே இருந்த கிரியைகளின் நிமித்தமே நியாய தீர்ப்பு கிடைக்கிறது. இதுதான் மனிதனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்டு அதிலே நாம் எப்படி நிலைத்திருக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நியாய தீர்ப்பை ஒழிய மரித்த பின்னும் ரட்சிக்கப்படவோ, மரித்த பின்னும் நல்ல கிரியைகளை செய்யவோ, அதற்கேற்றபடி நியாய தீர்ப்பு கொடுக்கவோ வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 19ஆம் வாசித்தோம் என்றால், நல்ல கனி கொடாத மரலாம் வெட்டுண்டு இந்த பூமியிலே கனி கொடுக்கிறவர்கள் தான் ஆக்கினை தீர்ப்புக்கு உடன்பட முடியாது. அவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே கனி கொடுக்க வேண்டும். பிதாவின் சித்தப்படி செய்தால்தான் பரலோகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்கணும்னா பிதாவின் சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் அவன் தான் பரலோகத்துக்கு போவான், வேற யாரும் பரலோகத்துக்கு போறதில்லை. மரித்த பின்னாலே இந்த சரீரம், நம்முடைய சரீரம் மண்ணுக்கு போகிறது. உள்ளான மனுஷன் ஆவி ஆத்மா தேவனிடத்திலே போய் அங்கிருந்து உள்ளான மனுஷன் நியாய தீர்ப்பு பெற்றுக்கொண்டு பாதாளத்துக்கோ பரதேசுக்கோ போகிறது. பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், ரட்சிக்கப்பட்டு நிலைத்திருக்கிறவர்கள், அவர்களுடைய உள்ளான மனுஷன் பரதேசு போகிறது. பாவிகளுடைய உள்ளான மனுஷன் பாதாளம் போகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் லாசரு ஐஸ்வர்யவானை பற்றிய காரியம். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 19 முதல் 31 வசனங்களை வாசித்தோம் என்றால் எழுதப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான் அங்கே இருக்கிறான், அவன் பாதாளத்தில் இருக்கிறான். அவன் ஆபிரகாமை பார்க்கிறான். அவன் ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாமிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அங்கிருந்து மோட்சத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு ஒரு தருணம் கிடைத்தால், செத்து போன ஐஸ்வர்யவானுக்கு அங்கே இருந்து மோட்சத்துக்கு போறதுக்கு, பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு தருணம் கிடைக்கிறது என்று சொன்னால், தனக்கு அப்படிப்பட்ட காரியம் கிடைக்க வேண்டும், சகாயம் வேண்டும் என்று ஆபிரகாம் இடத்திலே கேட்டிருப்பான். ஆனால் அவன் அப்படி கேட்கவில்லை. தன்னுடைய சகோதரர்களுக்காகத்தான் அவன் கேட்டான், தனக்காக கேட்கவில்லை. இதை நாம் சிந்திக்க வேண்டாமா? பாதாளம் போன ஐஸ்வர்யவானுக்கு தெரிகிறது மரித்தவன் ரட்சிப்பு இல்லை என்று. ஆனால் நம்மவர்களுக்கு தெரியவில்லை மரித்த பின்னும் ரட்சிப்பு உண்டா இல்லையா என்பதை பற்றி. சிலர் சொல்லுகிறார்கள், நம் தேவன் அன்புள்ள தேவன். அன்புள்ள தேவன் சுவிசேஷத்தை கேட்காமலே, ரட்சிக்கப்படாமலே இருக்கக்கூடிய மனிதர்களை நரகத்திலே போடுவாரா? அவர்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டாரா? சுவிசேஷத்தை கேட்காதவர்கள், நம்முடைய முப்பாட்டன் நாப்பாட்டன் அந்த காலத்து ஆட்கள்லாம், அவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றியே தெரியாது, சுவிசேஷத்தை பற்றியே சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, தெரியாது. ஆனால் அவர்களெல்லாம் நீதிமானாய் நல்லபடியாய் வாழ்ந்து மரித்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை அன்புள்ள தேவன் நரகத்திலே கொண்டு போய் தள்ளுவாரா என்று கேள்வி கேட்கிறார்கள். அவருடைய கேள்வி நல்ல கேள்விதான். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு மறுபடியும் தேவன் ரட்சிப்பு கொடுக்க மாட்டார், நரகத்திலையும் தள்ள மாட்டார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இன்னொரு செய்தி வரும் என்று நினைக்கிறேன் பிற்பாடு. அப்படிப்பட்டவர்களைத்தான் அவர்
புதிய பூமியிலே கொண்டு போய் வைப்பார். அப்படித்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது அவர்கள் கேட்கிற கேள்வி, 1000 வருட அரசாட்சியிலே மரித்து போன ஹிட்லர் இருக்கிறானே, சர்வாதிகாரி, அந்த ஹிட்லர், சதாம் ஹுசேன், ஒபாமா, இப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே அங்கே 1000 வருட அரசாட்சியிலே சத்தியம் சொல்லப்படுமா? சொல்லப்பட்டு ரட்சிப்புக்கான தருணம் அவர்களுக்கு கொடுக்கப்படுமாம். என்னையா வாழ்க்கை? இரண்டாவது வாழ்க்கையா? மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லி இருக்க, இவர்களே இரண்டாவது வாழ்க்கை ஒன்று 1000 வருட அரசாட்சியிலே உருவாக்குகிறார்கள் போல் தெரிகிறது. மூணாவது சில பேர் சொல்லுகிறது, உத்தரிக்கிற ஸ்தலம் என்ற ஒன்று இருக்கிறது. இது கத்தோலிக்க சபையுடைய கருத்து. உத்தரிக்கிற ஸ்தலம் போனவர்களுக்காய், செத்து போனவன்னா எல்லாருடைய ஆவி ஆத்மாவும் உத்தரிக்கிற ஸ்தலம் போகுதான். உத்தரிக்கிற ஸ்தலம் போனவர்களுக்காய், பர்கேட்டரி இங்கிலீஷ்ல, நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள், பூஜைகள், காணிக்கைகள், இதனாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் திருவிழா என்ற ஒரு திருவிழாவை வேறு கொண்டாடுகிறார்கள். இந்த புரொட்டஸ்டன்ட் மார்க்கத்தார் அதிலிருந்து பிரிந்து வந்தவர்களும் ஆல் செயின்ட்ஸ் டே என்று சொல்லி கல்லறைக்கு போய் கொண்டாடுகிறார்கள். அந்த புரொட்டஸ்டன்ட், கேத்தலிக் அவர்களோடு இணைந்திருக்கிற சில ஆவிக்குரிய சபையாரும் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் எல்லாம் திவசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அஸ்தியை கொண்டு போய் கரைக்கிறார்கள். ஆத்மா சாந்தி அடைய ஜெபிக்கிறார்கள். அதற்காய் தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மவர்களே, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே, RIP என்று போடுகிறார்கள். ரெஸ்ட் இன் பீஸ், சமாதானத்தில் இருப்பா என்று அவர்களுக்காக ஜெபிக்கிறது போல இருக்கிறது அதை பார்த்தால். ஆக இவைகளையெல்லாம் பார்த்தால் மறுபடியும் மரித்தபின் ரட்சிப்பு உண்டு என்று இவர்களெல்லாம் நம்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது பூமியிலே மனம் திரும்பினவனை கெடுக்கக்கூடிய சாத்தானுடைய செயல். பூமியிலே மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே முடிவு பரியந்த நிலைத்திருந்தானே, அப்படிப்பட்ட ஆட்களை கெடுக்கும் சாத்தானின் செயலாயிருக்கிறது. இந்த உலகத்துல இப்படியே விட்டுறலாம்ப்பா, ஜாலியா இருக்கலாம்ப்பா, அங்க போய் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்பா, இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய சாத்தானின் செயலாயிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. செத்த பிற்பாடெல்லாம் ரட்சணிய நாள் இருக்கிறதாக வேதம் சொல்லவே இல்லை. இயேசு இந்த பூமியில் மரித்து உயிர்த்து ரட்சிப்பை அளித்தாரே, யாருக்காக? இந்த பூமியில் இந்த பூமியிலே வாழ்கிற மக்களுக்காகத்தான். இந்த பூமியிலே வாழ்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். தேவன் பல உலகங்களை உண்டாக்கி இருக்கிறார். அந்த மற்ற உலகங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கவில்லை. இந்த உலக மக்களுக்காகத்தான் மரித்திருக்கிறார். இதிலே வாழ்கிறவர்களுக்காகத்தான் மரித்திருக்கிறார். அவரது மரணம் உயிர்த்தெழுதலை அவமதிக்கிற செயல்தான் மரித்த பிற்பாடும் இந்த உலகத்தை விட்டு கடந்த பிற்பாடும் ரட்சிப்பு உண்டு என்று சொல்லுகிற காரியம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மிக அருமையான வசனம். அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ரட்சிக்கப்படுவதற்கு யாருக்குங்க கட்டளையிடப்பட்டிருக்கிறது? இயேசுவின் நாமம். ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே. இந்த மனுஷர்களுக்குள்ளதான் இவன் செத்து போன பிற்பாடு இவன் எந்த நிலையில் இருக்கிறான் தெரியாது. உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறான். சரீரம் மண்ணுக்கு போய்விட்டது, கல்லறைக்கு போய்விட்டது. வேதம் சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம்
கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லுகிறவர்கள், இப்படி தவறான உபதேசங்களை சொல்லி ரட்சிக்கப்பட்டவர்களையும் ரட்சிக்கப்படாதவர்களையும் கெடுத்துக் கொண்டிருக்கிற சில கள்ள உபதேசக்காரர்கள் அல்லது தவறான உபதேசக்காரர்கள் சொல்லுகிற ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 4:6 வாசிக்கிறேன். நான், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதிலே மரித்தோரானவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இந்த வார்த்தையை எடுத்துக் கொள்கிறார்கள். அப்படி என்றால் மரித்த பிற்பாடும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று பேதுரு எழுதியிருக்கிறாரே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வசனத்தை தியானித்தோம் என்றால் நேரா 1 கொரிந்தியர் 5 போகணும். அங்கே சபையிலே ஒருவன் புறஜாதிகளிலும் அவமானமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய தாயோடு தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். 1 கொரிந்தியர் 5 பவுல் சொல்லுகிறார், அந்த பாவ மனுஷனை அவர் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தது போல ஆவியிலே மரித்தவர்கள், எபேசியர் 2:1 நீங்களும் நானும் ஆவியிலே மரித்துதான் ஆவியிலே தான் உயிர்த்திருக்கிறோம், ஆவியிலே தான் நாம் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம், ஆவியில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியிலே மரித்தவர்களாகிய நீங்களும் நானும் ஆவியில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்களே எத்தனையோ பேர், அவர்கள் மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவன் எல்லாம் தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிறான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறான், தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆவியிலே மரித்தவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறார்கள். அது இந்த பூமியில் தான் இருக்கிறார்கள், பாதாளத்தில் இல்லை. மரித்தவர்களுடைய உள்ளான மனுஷன் பாதாளத்தில் இருப்பான், பாதாளத்திலே மாம்சம் இல்லையே. அதனாலே gospel for these people only, not for deads. செத்தவர்களுக்காக அல்ல, ஆவியிலே இந்த உலகத்திலேயே மரித்து போய் ஆக்கினைக்குள்ளாக, கஷ்டத்துக்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த மக்களுக்குத்தான் சுவிசேஷம் அவர்களுடைய ஆவியிலே சொல்லப்படுகிறதை ஒழிய மற்றபடி பாதாளத்துக்கு போனவர்களுக்கு அல்ல என்று பேதுரு திட்டமும் தெளிவுமாய் சொல்லிக் கொடுக்கிறார். அதனால மரித்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுவது இல்லை. இரண்டாவது ஒரு காரியம் சொல்ல போகிறேன். 1 கொரிந்தியர் 15:29 அதில் எழுதப்பட்டிருக்கிறது, மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் என்று பவுல் எழுதுகிறார். இந்த 1 கொரிந்தியர் 15 முழுவதுமே இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பற்றியே சொல்லப்படுகிற அதிகாரம். இங்கே மரித்தோருக்கு இங்கேயே ஞானஸ்நானம் கொடுத்தால், செத்து போனவங்களுக்கு, இந்த உலகத்திலே செத்தவங்களுக்காக ஞானஸ்நானம் கொடுத்தால் மரித்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லுகிற ஆதார வசனம் இது. மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தோர் உயிர் தெழாவிட்டால். அப்ப மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறார் போல் தெரிகிறது என்று பவுல் எழுதுகிறாரே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதிலே தமிழ் மொழிபெயர்ப்பு சரியில்லை. 1 கொரிந்தியர் 15 இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே மரித்தோர் என்று வருகிறதெல்லாம் மக்களை பற்றி, மரித்த மனிதர்களை பற்றி அல்ல, மரித்த இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் என்றால் பேப்டைஸ் ஃபார் த டெட். டெட்ஸ் அல்ல, செத்தவங்களுக்காக அல்ல. மரித்த இந்த இயேசு கிறிஸ்துவை சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கிறாயே,
மரித்து உயிர்த்தெழுந்த இந்த இயேசுவை சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கிறாய் என்பதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஆங்கிலத்தில் அது வெரி கிளியராய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்ஸ் what shall they do which are baptized for the dead if the dead rise not at all? Why are they then baptized for the dead? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால், மரித்த இயேசு உயிர்த்தெழாவிட்டால், மரித்தவர்களுக்காக, மரித்த இயேசுவுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் செத்து போன இயேசுவுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறாயா? இதுதான் பவுலுடைய கேள்வியே. அதனால இது இயேசுவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய மரித்த மனிதர்களை பற்றி அல்ல. இன்னும் கொஞ்சம் நம்ம பழைய சரித்திரங்களை, பவுல் கால சரித்திரங்கள், கொரிந்து பட்டணத்து சரித்திரங்களை படித்தால், கொரிந்து பட்டணமெல்லாம் நாகரிகத்திலே, பண்பாட்டிலே கொஞ்சம் மோசமான பட்டணமாய் இருந்திருக்கிறது. ஏனென்றால் மூன்று ஹார்பர் சேர்கிற இடம் கொரிந்து பட்டணம். ஆனால் அங்க பயங்கரமாய் பணப்பழக்கம் பயங்கரமாய் இருக்கிறதுனால அங்கே சில நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் மோசமா இருக்கிறது. ஆனாலும் அங்கே வரங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. அந்த மக்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள். அங்கே கொரிந்துவிலே ஒரு சில இடங்களிலே கள்ள உபதேசக்காரர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானமும் கொடுத்து அவர்களை பரலோகத்தை கொண்டு போறதுக்கு வழியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் போல் தெரிகிறது. இப்படி சில சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தின்படி மரித்தவர்களுக்காக, செத்தவங்களுக்காக ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லி வசனமே இல்லை. மூன்றாவது ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19-20 வசனம். இதுதான் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே கூட பயங்கரமாய் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய வசனம். 3ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறேன். அந்த ஆவியிலே அவர் போய், அதுக்கு முன்னால 18ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சில பேராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த வசனத்தை சொல்லி இயேசு மரித்த பிற்பாடு அவர் பாதாளம் போனார் என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் ஒரு பெரிய செய்தி ஒன்று பிற்பாடு வருமோ என்று நான் கர்த்தருக்குள் நினைக்கிறேன், தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு இதை பற்றி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு போகலாம் என்று இருக்கிறேன். இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஆவியிலே உயிர்த்தாரோ அந்த உயிர்த்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று எழுதியிருக்கிறதை ஒழிய பாதாளத்தில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று எழுதவில்லை. பாதாளம்ங்கிற வார்த்தையே இங்கே இல்லை. காவலில் உள்ள ஆவிகளுக்கு. நீயும் நானும் ஒரு காலத்திலே பிசாசின் கண்ட்ரோலுக்குள்ளே இருந்தோம், பிசாசின் கூட்டத்துக்குள்ளே இருந்தோம், பிசாசுடைய நண்பனாய் இருந்தோம். காவலில் உள்ள ஆவிகளை அவர் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரத்தான் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார் அவர். இதைத்தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 11 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா 61 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களைத்தான், இதே ஏசாயா புஸ்தகத்தை தான் நாசரேத் ஊரிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊர் ஜெபாலயத்திலே எழுந்து படித்தார். ஆக பிசாசின் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே வந்தார், பூமிக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியிலே அவர் போய், எந்த ஆவியிலே? இயேசு உயிர்த்த பிற்பாடு பாதாளம் போகவில்லை. நம்முடைய விசுவாச பிரமாணமே இயேசு கிறிஸ்து மரித்த பின் தான் பாதாளம் போய் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் விசுவாச பிரமாணம். ஆனால் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், அந்த ஆவியிலே அவர் போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உயிர்த்த பிற்பாடு அவர் ஒன்னும் எங்கேயும் போல, பாதாளம் போல. இங்கே பாதாளம் போனார் என்று வசனமும் இல்லை. எந்த ஆவியிலே? ஆவி என்றால் நான் உங்களுக்கு சென்ற வாரம் சொல்லி இருக்கிறேன், ஆவி என்றால் வல்லமையை குறிக்கிறது என்று நான் சொன்னேன்.
எந்த வல்லமையிலே இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டாரோ, உயிர்ப்பிக்கப்படுவதற்குத்தான் இருக்கக்கூடிய வல்லமையிலே பெரிய வல்லமை தேவை. ஒரு மனிதன் மரித்து போய்விட்டால் மனிதனை உயிரோடு எழுப்புவதற்குத்தான் ஒரு பெரிய வல்லமை தேவைப்படுகிறது. எந்த ஆவியிலே இதுக்கு மேல வல்லமை இல்லை, இதுக்கு மேல வல்லமை வேற காரியங்களுக்கு தேவைப்படல. ஆக எந்த ஆவியிலே எந்த வல்லமையிலே இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதே உயிர்ப்பிக்கப்படும் வல்லமையோடு, அதே வல்லமையோடு, அதே ஆவியிலே நோவா காலத்திலே, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், நோவா காலத்திலே பிசாசின் கண்ட்ரோலுக்குள்ளே, காவலுக்குள்ளே இருந்த கீழ்ப்படியாத மனித ஆவிகளுக்கு இவர் போய் பிரசங்கித்திருக்கிறார். இவரா போய் பிரசங்கித்தாரு? நோவா போன்ற தேவ மனுஷன் மூலமாய் பிரசங்கம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே 8 பேர் மாத்திரமே கிறிஸ்துவுக்குள்ளே வந்தார்கள். மற்றபடி பாதாளம் போகவோ, பிரசங்கிக்கவோ, ரட்சிக்கப்படவோ இல்லை. இயேசு அந்த காரியத்தை செய்யவும் இல்லை. ஆக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரர்களே, பெரும் பெரும் தலைவர்களே, மரித்தபின் ரட்சிக்கப்பட தருணமே இல்லை யாருக்கும், மனிதனுக்கு. இன்றே அனுக்கிரக நாள், இன்றே ரட்சணிய நாள். பிசாசின் ரட்சிப்பு கடுத்த பொல்லாத காரியங்கள் தவிடுபடியாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அவன் செய்த கிரியைக்கேற்ற பலன் இயேசுவோடு கூட வருகிறது. அவன் செய்த கிரியைக்கேற்ற பலன் இயேசுவோடு கூட வருகிறது. பூமியில், இந்த பூமியில் அவன் வாழ்நாளிலே கனிதராத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அதற்கு முன்னே நீயும் நானும் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். மியூட்ல இருந்து எடுத்து. இன்றைக்கு மரித்த பின்னும் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டா, தருணம் உண்டா என்ற தலைப்பிலே மிக அருமையாக நீங்கள் விளக்கமாய் இன்றைக்கு சொல்லியிருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்கள், இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு கேள்விகள் ஏதேனும் இருக்குமானால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஒரு சில காரியங்களை குறித்து நாம் உரையாட போகிறோம். அதற்கு முன்னால பிரதர் ஆண்டனி ராஜ் என்பவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் ஐயா. அந்த ஆண்டனி ராஜ் அவர்களுக்கு நம்முடைய பதிலை போடலாம் என்று நினைக்கிறேன். கல்லறையில் சென்று குடும்பமாக ஜெபித்தால், புனிதர்கள் மூலம் பரிந்துரை செய்தால் மோட்சம் போக வாய்ப்பு உள்ளது என்று எந்த வசனமும் இல்லையா? அப்படி என்று ஆண்டனி ராஜ் கேட்டிருக்கிறாரு. ஒரு வசனம் கூட இல்லை. பிரசங்கியிலே சாலமோன் சொல்லுகிறார், மரித்தவன் ஒன்றும் அறியான். மரித்தவர்கள் மூலமாய் நாம் என்ன பேசினாலும் சரி அவங்க காதுல விழாது. மரித்து உயிரோடு இருந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் காதுல விழுகும். அதனால நீ கல்லறையில் நின்றுட்டு போய் சொன்னாலும் சரி அவனுடைய சரீரமெல்லாம் அங்கே ஒண்ணுமெல்லாம் போயிருக்கும், எலும்பு கூட இருக்கும், என்னமோ தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ எங்கிருந்து சொன்னாலும் சரி மரித்தவர்களுக்கு காதிலே விழாது. அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணவும் முடியாது. அங்க போய் எங்கேயுமே நமக்கென்று ரெக்கமெண்ட் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அங்கே இருக்கிறார். அதனால அப்படிப்பட்டவர்களுடைய கொள்கை எல்லாம் தவறான கொள்கை, கள்ள உபதேச கொள்கை. ஆமாங்க. பிரதர் ஆண்டனிராஜ் அவர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். பிரதர் நோவா என்பவர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். காவலில் உள்ள ஆவிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனவா? காவலில் அந்த ஆவிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதா? காவலில் தானே பிசாசுகளையும் கட்டி வைத்திருந்தார். தசமபாகமானது லேவியருக்கு தானே கொடுக்கப்படணும், ஆசாரியனுக்கோ சபைக்கோ கொடுக்க சொல்லி படவில்லையே அப்படி என்று கேள்விகளை ஒரு குழப்பத்தோடு கூடிய ஒரு கேள்வி. மூணு கேள்வியை குழப்பி கொண்டிருக்கிறார். கடைசி கேள்வி இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லை, அது தசமபாகம் குறித்ததானது. முதல் கேள்வி,
காவலில் உள்ள ஆவியை அவர் சரியா இன்னும் அங்கிள் பிரசங்கம் பண்ணும்போது சரியா புரிந்து கொள்ளவில்லை. திரும்ப அங்கிள் சொல்லுவாங்க. அந்த கொஸ்டினை மறுபடியும் போட்டுருங்க. பார்க்கல நினைக்கிறேன். அந்த கொஸ்டினை முதல்ல மறுபடியும் போட்டுருங்க. காவலில் உள்ள ஆவிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனவா? அங்கிள் நானு முதல்ல அந்த 3 கேள்வி பிரிச்சிடுறேன். ஏன்னா பார்க்கிறவங்களுக்கு புரியணும். இது 3 கேள்வி ஆக்சுவலா. முதல்ல காவலில் உள்ள ஆவிகள் இயேசு ஏற்றுக்கொண்டனவா? முதல்ல அது எந்த காவல் இருக்க போது என்னன்றது அங்கிள் சொல்லுவாங்க. முதல் கேள்வி அவைகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதா. ரெண்டாவது பிசாசுகளை கட்டி வச்சிருக்கிறது, அது ஒரு தனி கேள்வி. பிசாசுகளே காவல்ல கட்டி வச்சிருக்கிறாரே அப்படின்னு. மூணாவது தசமபாகம் லேவியருக்கு கொடுக்கப்படணுமே, ஆசாரியனுக்கும் சபை கொடுக்கப்படவில்லையே. 3 கேள்வி. சோ முதல் கேள்விக்கு ஆன்சர் அங்கிள், காவலில் உள்ள ஆவிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனவா? காவலில் அந்த ஆவிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதா? அதுக்கு முதல்ல நம்ம போவோம். காவலில் உள்ள ஆவிகள் என்றால் பிசாசின் காவலில் இருக்கக்கூடிய ஆவிகள், பிசாசின் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவிகள், மனித ஆவிகள். அந்த ஆவிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவங்க இயேசுவின் கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்களே, அங்க இருக்க மாட்டாங்கல்ல. ஆமா, அடுத்த கேள்வி. இல்ல அவருக்கு அது கூடவே ஒன்னு ஆட் பண்ணலாம். ஐயா நோவா பிரதர், காவலில் உள்ள ஆவிகள் சொன்னா நீங்க நினைக்கிற பாதாளத்தில் உள்ள காவலிகள் ஆவி அல்ல. நான் பிரசங்கத்தை நீங்க திரும்ப கேட்டுக்கங்க. இது பிசாசின் சிறையிருப்புக்குள்ள இருந்த ஆவிகள் உயிர்த்தெழுந்த இதே வல்லமையோடு நோவா மூலமாக ஆவியானவர் அவளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் எல்லாத்திலுமே 8 பேர் மாத்திரம் கீழ்ப்படிஞ்சார்கள். இந்த சம்பவம் நோவா காலத்துல நடந்த சம்பவத்தில் உள்ள காவலில் ஆவிகள் தானே ஒழிய, செத்த பிறகு அவர் பாதாளம் போனார், அங்க காவலில் ஆவிகள்னு ஒண்ணுமே கிடையாது, பாதாளன்ற வார்த்தையும் கிடையாது. அதனால முதல் கேள்வி அங்க அடிபட்டு போச்சு. இது பாதாளத்துல உள்ள ஆவிகளை பத்தியே சொல்லல, ஆதியில பிசாசு சிறையிருப்புக்குள்ள இருந்த ஆவிகள். இரண்டாவது கேள்வி, நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். ஏசாயா 61:1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இயேசு சொல்லுகிறது, ஜெபாலயத்திலே இதைத்தான் வாசித்தார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. எங்கே சிறைப்பட்டவர்கள்? பிசாசினால் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு வந்தார். அதனால பிசாசினால் கட்டப்பட்டவர்களை விடுதலை கொடுக்க இயேசு வந்தார். இது ஆனால் அங்கே பேதுரு சொல்லப்பட்ட அதுவும் நோவா காலத்திலே கட்டப்பட்டிருந்த ஆவிகள். அந்த ஆவிகளுக்கு மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய அப்படிப்பட்ட வல்லமையோடு கூடிய அந்த நிலையிலே அங்கே அவர் பிரசங்கித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி, அது அப்படியே இருக்கட்டும், என்கிட்ட போட்டுருங்க. அந்த கொஸ்டின் அப்படியே போட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அவருடைய கொஸ்டினை போட்டுருங்க. அந்த ஆவிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதா? எந்த ஆவிகளுக்கு? காவலில் உள்ள ஆவிகளுக்கு. பிசாசின் கண்ட்ரோலுக்குள்ளே ஆவிகள் இருந்தன. அந்த ஆவிகள் ஒன்னு கூட ரட்சிக்குள்ள வரல. 8 ஆவிகள் மாத்திரமே பேழையின் வழியாய் ரட்சிக்கப்பட்டு வந்தது. பேலன்ஸ் ஆவிகளை எல்லாம் அவர் ஜலப்பிரளயத்திலே அழித்து போட்டார். பேலன்ஸ் ஆவிகளை எல்லாம் அவர் ஜலப்பிரளயத்தினாலே அழித்து போட்டார். 8 பேர் மாத்திரம் பேழையிலே பாதுகாக்கப்பட்டார்கள். அதற்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம் என்று பேதுரு கடைசியில் எழுதுகிறார். அப்புறம் அடுத்த கேள்வி, காவலில் தானே பிசாசுகளையும் கட்டி வைத்திருந்தார். இவர் பிசாசை கட்டி வைக்கவில்லை. லூசிபர் அவன் பாட்டுக்கு ஜாலியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். லூசிபரு கீழே உள்ள இருக்கக்கூடிய தூதர்களும் ஜாலியாய் சுத்தி கொண்டிருக்கார்கள். இதை பற்றி நான் அன்றைக்கே ஒரு செய்தியிலே சொல்லி இருக்கிறேன். மற்றபடி இந்த யூதாவிலும் பேதுருவும் எழுதியிருக்கிறார்களே, அது ஒரு சில குரூப் ஆஃப் டெவில்ஸ், ஒரு சில குரூப் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ், அதுகளை தனியாய் கட்டி வச்சிருக்கிறார். அது டார்டாரஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே கட்டி வைத்திருக்கார். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைட், அடுத்த கேள்வி, தசமபாக கேள்வி. தசமபாகமானது லேவியருக்கு தானே கொடுக்கப்படும். லேவியருக்கு 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் லேவியருக்கு கொடுக்கப்பட வேண்டும். வருஷா வருஷம் சபையிலே கொண்டு போய் ஆசாரியனுக்கு தான் கொடுக்க வேண்டும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். முடிந்து போச்சு. அடுத்த கேள்வி போங்க. ஓகே, ரைட். அடுத்தபடியாக ஓகே, ஆண்டர் இயேசுவை அறியாமல் மரித்த. ஓகே, இயேசுவை அறியாமல்
ஆண்டராஜ் அவர்கள் கேட்டிருக்காங்க, இயேசுவை அறியாமல் மரித்த முற்காலத்தில் வாழ்ந்த நீதிமான்கள் பரலோகம் போக முடியுமா? போகவே முடியாது. ரட்சிப்புக்குள் வராமல் ஜீவ புஸ்தகத்திலே பேர் இல்லாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் அவர்கள் நரகத்திற்கும் போக மாட்டார்கள். அதனாலே அவர்கள் மேலே தேவன் அன்புள்ள தேவன், அன்பு வைத்திருக்கிற தேவன். அவர்கள் நீதிமானாய் வாழ்ந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாய் புதிய பூமியிலே அவர்கள் வாழ்வார்கள் என்று நாம் நினைக்கிறோம், கணிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஓகே, அடுத்த கேள்வி எங்கள் ரட்சிக்கப்படாத ஒருவர் வியாதியால் மரிக்கும் மரிப்பான் படத்துக்கு தருவாயில் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தால் இல்ல, அதாவது சாவ போற நேரத்துல, ரட்சிக்கப்படாத ஒருவர் சாவ போற நேரத்துல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ரட்சிப்பு உண்டா? நிச்சயமாய் உண்டு. அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தன்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்ற ஒரு விசுவாசத்தோடு, இயேசுவின் ரத்தத்தினாலே என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் பாவியல்ல, இயேசுவால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், இப்படி ஒரு விசுவாசத்தோடு அவர் ரட்சிப்புக்குள்ளே வந்து அவர் ரட்சிக்கப்பட்டிருந்த அவர் இந்த நிலையிலே மரித்தால் நிச்சயமாய் அவருக்கு பரலோகம் உண்டு. கவலையே வேண்டாம். ராஜ்குமார் அவர்களே, கவலைப்படாதீர்கள். ஸ்தோத்திரம். அடுத்த கேள்வி. ஆமென். அடுத்தது அங்கிள் நிறைய முன்னாடி கேள்வி கேட்டதை கொஞ்சம் டென்ஷன் ஆகாம நம்ம பொறுமையோட காரியத்தை செய்யலாம்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்தது, மரித்தவர்கள் ஒன்றுமறியார் எனில் இயேசு கிறிஸ்து சொன்ன ஆபிரகாம் லாசரு சம்பவம் எப்படி புரிந்து கொள்ளுது? ஜனமே ஜெயம் பிரதர் கேட்டிருக்காங்க. செத்து போன அருமையான கேள்வி. அவர் கேட்ட கேள்வியை நான் ஒரு காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னால கேட்டிருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாய் மரித்தவர்கள் சரீரத்திலே இல்லை. அந்த கேள்வியும் போட்டா தான் எனக்கு தெரியும். மரித்தவர்கள் சரீரத்திலே இல்லை. ஆனால் ஆபிரகாமும் லாசருவும் அவர்கள் சரீரத்திலே அவர்களும் இல்லை. அங்கே பிரசங்கி எழுதுகிறார், பிரசங்கி சொல்லப்பட்ட காரியத்திலே மரித்தவர்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களை ஒன்றும் அறிய மாட்டார்கள். மரித்தவர்கள் இந்த பூமிக்குரிய காரியத்தை ஒன்றும் அறிய மாட்டார்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும், எந்த பகை? பூமியிலே அவர்களுக்கு இருந்த பகை. எந்த எந்த சிநேகம்? பூமியிலே அவர்களுக்கு இருந்த சிநேகம். அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கு இல்லை. இந்த பூமிக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இல்லை. அவங்க செப்பரேட்டா ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். அவர்கள் ஒன்னும் இதை பத்தி எந்த காரியமும் அவங்களால செய்ய முடியாது. அவங்களால எந்த காரியமும் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சங்கீதம் 115 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. 115 வாசிக்கிறேன். 115 17 18 வசனங்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற காரியங்கள் பாதாளத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் இருக்காது. பரதேசில் உள்ளவங்களுக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. இந்த பூமிக்கும் அதற்கும் ஒரு தொடர்பும் இல்லாத நிலையில் இருக்கிறது. அடுத்த கேள்விக்கு போலாம். இன்றைய கேள்விகள் நிறைய வரும் என்று நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி ஒன்றும் இதுல இல்ல. இன்னும் வேற ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அங்கிள். ஓகே ஓகே, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இது வந்து எனக்கு மாத்திரம் இல்ல, நிறைய பேர் நம்மவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். இப்போ நிறைய பேர் நம்மவர்களே ரட்சிக்கப்பட்ட, நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருமே ஒருவர் இறந்து போய்விட்டால் அவர் வந்து பார்த்து அவருடைய அந்த ஃபேஸ்புக் படத்தை போடும் பொழுது
நீங்களும் இந்த பிரசங்கத்துல சொல்லியிருக்கீங்க, அது கொஞ்சம் தெளிவுபடுத்தணும்னு நான் விரும்புறேன். ஆர்ஐபி ஆர்ஐபி அப்படின்னு போடுறாங்க. என்னிடத்துல கூட கேட்டார், அப்படி ஒன்று போடலாமா, அது என்ன இது ஆர்ஐபி அப்படின்னா? ஆர்ஐபி என்பது அதனுடைய எக்ஸ்பான்ஷன், அப்ரிவேஷன், அதனுடைய எக்ஸ்பான்ஷன் வந்து ரெஸ்ட் இன் பீஸ். இப்படி ஆர்ஐபி நம்ம போடுறது என்னத்துக்காக போடுறாங்க அப்படி நம்ம அந்த காரியத்தை சொல்லலாமா, போடலாமா? ஆர்ஐபின்னு சொல்லி இது அவங்க ஆர்டர் கொடுக்கறாங்களா அல்லது அவர் ரெஸ்ட்ல இருக்காருன்னு சொல்றாங்களா, என்ன கருத்துல அவங்க சொல்றாங்கன்னு புரியலையே. ஆர்ஐபி என்பது இவர் ரெஸ்ட்ல இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்கன்னா சந்தோஷம்தான். ஏனென்றால் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே பரதேசியிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். தானியேல் 12ஆம் அதிகாரத்துல கூட ஆண்டவர் தானியேலுக்கு அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். அதனால நீங்க ரெஸ்ட் இன் பீஸ், நீங்க சமாதானத்தில் நீங்க ரெஸ்ட் எடுங்கோ அப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படி சொன்னாலும் மரித்தவருடைய காதுல விழுமாது, மரித்தவருடைய காதலையும் விழாதே. அப்புறம் அதுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கு, அது தேவையில்லையே. அல்லது ஆண்டவர்கிட்டயே, ஆண்டவரே இவரை பீஸ்ல கொண்டு வைப்பா, சமாதானத்தில் வைப்பா அப்படின்னு நம்ம சொல்றதுனால காரியங்கள் நடக்காதே. நம்ம அவனவன் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் வருகிறது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனால நம்ம இப்படி சொல்றதுனாலே நடக்காது. அதனால ஆர்ஐபி இஸ் நாட் ரெக்வயர்ட். ஆர்ஐபின்னு போடுறது ஆவிக்குரிய சபைகளுக்கு தேவையில்லை. நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப நிச்சயம். அதான் அதனுடைய கருத்து என்னன்னு தெரியல. சில அது வந்து மனசுக்குள்ள லெட்டிம் ரெஸ்ட் இன் பீஸ் என்று தங்களுக்கு தாங்களே சொல்லிக்கொண்டு மனதை தேற்றிக் கொள்கிறார்களே என்னவோ. என்னை பொறுத்தவரையிலே, நம்மை பொறுத்தளவிலே அவர் போகும்போது சொல்லிவிட்டு போனார், என் சமாதானத்தை உங்களிடத்துல வைத்து விட்டு போகிறேன், நீ செத்த பிறகு போய் பீஸ்ல இருக்க தேவையில்லை, உயிரோடு இருக்கும் பொழுதே என் சமாதானம் உனக்கு உண்டு, இளைப்பாறுதல் உண்டு, நமக்கு நிம்மதி உண்டு, ஆறுதல் உண்டு. அதனால உயிரோடு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரெஸ்ட் இன் பீஸ் கிடைப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கேள்வி கேட்டிருக்கிறார் நம்ம ஜனமேஜயம் பிரதர். அதுக்கு முன்னாடி ஆண்டனி ராஜ் பிரதர் கேள்வி கேட்டிருக்காரு, தொங்கும் சிலுவையை பார்த்து மட்டும் விசுவாசித்து மரித்தால் ரட்சிப்பு உண்டா? கிடையவே கிடையாது, கிடைக்காது. சிலுவை அது ஒரு ஈன சிலுவை. சிலுவை என்பது தூக்கு மரம் போல. அந்த சிலுவையை பார்த்துட்டு என்னத்தை விசுவாசிக்க போறாரு அவரு? இந்த சிலுவையில் தான் இயேசு மரித்தாரு, இந்த சிலுவை பாவமா இருக்குது, அப்படி அல்ல. சிலுவையில் தொங்கிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 படி இவராலே என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் இப்பொழுது நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன் இவருடைய இரத்தத்தினாலே, இந்த விசுவாசத்தோடு அவர் மரித்து விட்டால் போதும், அவருக்கு ரட்சிப்பு உண்டு. ஓகே அங்கிள், இதுல எனக்கு இன்னொரு காரியமும் இருக்குது. அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி பாஸ்டர் சாம்கலை, அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி, சிலுவையை பார்த்து மட்டும் விசுவாசித்து மரித்தால் ரட்சிப்பு உண்டா? இப்ப பொதுவா நாம எல்லாருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு விழிப்புணர்வை, ஒரு வெளிச்சத்தை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். சிலுவை என்பது கிறிஸ்தவனுடைய புனித சின்னம் அல்ல, அது ஒரு கொடூரமான மரணத்திற்காக ரோம சர்க்காரால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடூர மரணத்துக்கான ஒரு அடையாளம், சாபத்தினுடைய சின்னம் என்று சொல்லுகிற தருவாயிலும் கூட இந்த மாதிரி சத்தியங்கள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு போகாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்களுக்கு கிடைத்த அறிவுப்படி அப்படி ஒரு சிலுவையிலே தொங்குகிறதை அவர் பார்க்கும் பொழுது அவர் உள்ளத்துல ஒருவேளை இந்த இயேசுதானே எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், என் பாவங்களுக்காக மரித்தார். ஏன்னா அவருக்கு சத்தியம் தெரியாத ஆளு, புதுசா வந்திருக்கிறாரு. தெரிஞ்ச ஆளுங்க நம்மகிட்ட சொன்னா பரவாயில்ல, தெரியாத ஆளு புதுசா பாக்குறாரு, அவருக்கு சத்தியம் சொல்லப்படுகிறது. அதை அவர் இருதயத்துல விசுவாசித்து இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவரே நான் ஆண்டவர்னு சொல்லும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தருணம் இல்லையா? ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லையா என்ன? அப்படிப்பட்டவர்கள் யார் என்று ஆண்டவருக்கு தெரியும். தேவன் யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று முன்குறித்திருக்கிறார். அதனால அப்படிப்பட்டவர்கள் யார் என்று நம் தேவனுக்கு தெரியும். அவர்களுக்கு சத்தியம் தெரியாமலே ரட்சிப்புக்குள்ளே ஒருவனும் வரமாட்டார்கள். நிச்சயமாய் அவர்களுக்கு வெளிச்சம் எப்படியாவது தேவன் கொடுத்து விடுவார். அந்த வெளிச்சத்திலே தான் அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வருவார்களே ஒழிய வெளிச்சம் தெரியாமலே ரட்சிப்புக்குள்ளே வர முடியாது. ஓகே, தேங்க்ஸ் அங்கிள்.
அடுத்தபடியாக ரொம்ப அருமையான கேள்வி. இது சம்பந்தமா ஆராய்ச்சி புஸ்தகத்துல கூட நீங்க நிறைய எழுதியிருக்கிறீங்க. பழைய ஆராய்ச்சி புஸ்தகம் கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு முன்னாவே எழுதப்பட்டிருக்கிற இதுதான் இது. ஜனமேஜயம் பிரதர் கேட்கிறாரு, மாம்சத்தில் இல்லை, அதாவது மனுஷனுடைய மாம்சத்துல இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் செத்து போன பிறகு வராது என்று சொன்னீங்க. ஆனா ஐஸ்வர்யவான் லாசர் அந்த சம்பவத்துல வந்து விரல் நுனியில கொஞ்சம் தண்ணியை துவச்சு கொடுப்பா, என் தாகத்துக்காக நான் தீக்க கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது சம்பந்தமா விளக்கம் தாங்க ஐயான்னு கேட்டிருக்காரு. அருமையான கேள்வி. நம்முடைய உள்ளான மனுஷன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த உள்ளான மனுஷனுக்கும் உருவம் இருக்கிறது. அந்த உருவம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. உள்ளான மனுஷன் ஆவியாயிருக்கிறான், தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியாயிருக்கிற தேவனுக்கும் உருவம் இருக்கிறது. அந்த உருவம் எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை. இந்த ஆவியாயிருக்கிற தேவனை பார்த்து கூட அவருக்கு 7 கண்கள் இருக்கிறது, அவருக்கு கை இருக்குது, கால் இருக்குது, தலை இருக்குது என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆக்சுவலா அவர் எப்படி இருப்பார் என்று நமக்கு தெரியாது. அதே போல உள்ளான மனுஷனாய் இருக்கக்கூடியவர்கள், அங்கே பாதாளத்திலேயோ பரதேசிலே இருக்கக்கூடியவர்களுக்கு விரல் நுனி இருக்குமா? அல்லது நமக்கு புரியும்படியாய்த்தான் அப்படி விரல் நுனியிலே தண்ணியை தொட்டு அவங்க விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நமக்கு புரியும்படியாய்த்தான் எழுதப்பட்டிருக்கிறதா? தெரியவில்லை. நம்ம பரலோகத்துக்கு போனாதான் இதை பத்தி காரியங்கள்லாம் புரியும். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது, 29-30ஆம் வசனத்துல, உனது வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. நம்முடைய வலது கண் நமக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த கண்ணை பிடுங்கிடலாமா? உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. இதெல்லாம் இந்த கை அல்ல, இந்த கண் அல்ல, நமக்கு புரியும்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. இது உள்ளான மனுஷனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. உள்ளான மனுஷனுக்கு இப்படித்தான் இருக்குமா தெரியாது. இப்படித்தான் இருந்தாலும் சரிதான், நல்லதுதான். இப்படித்தான் இருக்குமா தெரியாது. அதனால நமக்கு புரியும்படியா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ஒழிய, ஆக்சுவலா அவங்களுக்கு விரல் இருக்குதா, நகம் இருக்குதா, ஹேர் கட்டிங் இருக்கா, சலூனுக்கு போறானா, கொரோனா டயத்துல போகாம இருக்கானா, இப்படி எல்லாம் கிடையாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். அருமை அங்கிள், அருமை. அதுல பிரதர் கூட ஒரு காரியத்தை கூட சொல்லிடல. அதுல நீங்க வந்து ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விட்டாங்க கூட போட்டிருக்கு. உள்ள ஆவியில இருக்கவனுக்கு மடி எல்லாம் இருக்காது. சோ மனுஷன் மடி. அதனால மடி என்று சொன்னால் அவர்களுடைய சமூகம், ஒரு சந்தோஷமான இடம், அவர்கள் ஆபிரகாம் பிரசன்னம். அதே போல விரல் நுனி தண்ணி அப்படின்னா அவன் ஒரு ரொம்ப எரியிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அவனுக்கு. அப்ப தன்னை அமர்த்தி கொள்ள, அணைத்து கொள்ள அவனுக்கு தெரிந்த அந்த அறிவு வந்து பாத்தீங்கன்னா இதா தண்ணி என்பது ஒரு அணைக்கிற இதா இருக்கும் அப்படின்றதுனால அவன் அதை சொல்லியிருக்க வேண்டும். சரி, அது மாத்திரம் இல்ல அங்கிள், நீங்க சொல்லும்போது கூட ரொம்ப அருமையா சொன்னீங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வலது கண்ணை பிடிங்கி போட்டுடலாமா? இதுல நீங்க உங்க ஆராய்ச்சி புஸ்தகத்துல இன்னும் கூட நிறைய எழுதியிருக்கிறீங்க. ஒரு பாவம் செய்யும் போது வலது கண்ணு மாத்திரம் பாவம் செய்யாதே, இடது கண்ணும் செய்யுமே. அப்ப ஒரு கண்ணை மாத்திரம் நம்ம வந்து பிடிங்கி போட்டுடலாமா? கை செய்யும்போது 2 கையும் தானே செய்யும், ஒரு கை மாத்திரம் வெட்டி போட முடியாது. சோ இதெல்லாம் வந்து நம்முடைய உள்ளான மனுஷனுடைய செயல்களை நாம் எப்படி வெட்டி எறிய வேண்டும் என்பது நமக்கு புரிந்த அறிவிலே இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் என்பதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் சாம் கலை, அடுத்த காரியத்துக்கு போகலாம். ஐயா ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, பர்னபாஸ் ஐயா. ஐயா, பரதீசிலும் துதி இல்லையா என்று கேட்டிருக்கிறாரு. பரதேசிலும் துதி இல்லை, அங்கே இளைப்பாறுதல் மாத்திரம்தான். பரதேசிலே இளைப்பாறுதல் மாத்திரம்தான், துதி இல்லை. ஓகே, பரதேசி என்றால் என்னன்றதை புரிந்து விட்டால் அங்கே துதி இருக்கான்னு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். இப்ப நாம எல்லாரும் நிறைய பேர் பரதேசம் சொன்ன உடனே பிதா பரலோகம்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா பரலோகத்தை துதி இருக்கே, அதனால அங்கே போய் நாம வந்து துதிக்க தானே அங்க செய்யறாரு அப்படின்ட்டு. ஆனா இன்றைய தேதியில நாம் இன்னும் பிதாவினுடைய அந்த இடத்துக்கு இன்னும் போகல. நான் வந்துதான் என் பிதாவினத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் வர்ற வரைக்கும், நாம் உயிர்த்தெழுதல் நடக்கிற வரைக்கும், சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அங்கே ஒரு இளைப்பாறுதலாக, ரெஸ்டாக ஒரு இடத்துல அங்கே இருக்க இடம் அது பரதேசு. அந்த பரதேசுல பேசினார்கள். உள்ளான மனுஷன் இளைப்பாறுகிறார், ரட்சிக்கப்பட்டவனுடைய உள்ளான மனுஷன். அங்கே அவர்கள் பேசினதாக தான் அங்கே பவுலப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். துதிப்பதாக ஒன்றும் எழுதினதாக தெரியவில்லை. அதனால பரதேசில அப்படியாக துதி இருப்பதாக தெரியவில்லை. அதனாலதான் நான் அந்த காரியத்தை அங்கிள் சொல்லியிருக்காங்க. ரைட்.
பர்னபாஸ் ஐயா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் சாம்களை கண்டினியூ பண்ணுங்க. கேள்வி இன்னும் நேயர்களுடைய கேள்வி அவ்வளவுதான் முடிந்தது என்று நினைக்கிறேன். இப்பொழுது நம்ம நிகழ்ச்சியின் இறுதியிலே வந்துவிட்டோம். இன்றைக்கு கேள்வி கேட்ட அத்தனை பேருக்கும், அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அதிகமாய் ஊக்குவிப்பது கேள்விகளை கேட்க சொல்லிதான் அதிகமாய் ஊக்குவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த முதல் இன்று வரைக்கும் நாங்கள் சொல்ல தவறிய ஒரே ஒரு விஷயம்தான், இதுவரைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே கேள்வி கேளுங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை இதுவரைக்கும் யாரும் நடத்தியதில்லை என்று நான் நினைக்கிறேன். அதனால கேள்வி கேளுங்கள் என்று சொல்லுகிற ஊழியம், கடைசி கால விடுதலை ஊழியம், அதுல முக்கிய நபராகிய ரெவரண்ட் டாக்டர் ஜேவியர் ஐயா அவர்கள் இப்போ ஆரம்பித்த ஊழியம் அல்ல. எனக்கு தெரிந்தவரை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அவர் கேள்வி கேளுங்கள் என்று அதிகமான ஊழியர்களுக்கு, அதிகமான சுவிசேஷர்களுக்கு, அதிகமான தீர்க்கதரிசிகளுக்கு, இப்படி பெரிய பெரிய ஊழியர்களுக்கெல்லாம் அவர் பதிலை சொல்லியிருக்கிறார், கேள்வி கேட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு விசேஷமாய் ஒரு காரியம் சொல்லவிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது நீங்கள் சாதாரணமாய் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த நிகழ்ச்சியிலே நிறைய காரியங்கள் ரெவரண்ட் டாக்டர் ஜேவியர் ஐயா அவர்கள் நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறார். நீங்கள் பெரிய ஆட்கள் என்று நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ஆசிரியருக்கு போன் செய்து நிறைய கேள்விகள் கேட்டு பதிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது சமீப காலமாக இணையதளத்திலே சில கருத்துக்கள், சில சத்தியங்கள் எல்லாம் உலா வருகிறது. அந்த சத்தியங்கள் எல்லாம் நிச்சயமாய் எங்களுடைய ஆசிரியர் அவர்கள் எழுதிய விசுவாசம் முழக்கம் என்ற பத்திரிகை தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் அது சென்று கொண்டிருக்கிறது. அந்த பத்திரிகையினுடைய வாசகர்கள் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதையெல்லாம் அவர்கள் படித்துவிட்டு இந்த புது புது சத்தியங்கள் எல்லாம் அவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆசிரியர் அவர்கள் எழுதி சொல்லிய கரடி போல் கத்திய சத்தியங்கள் அது இன்றைக்கு தான் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்த பிறகுதான் நமக்கு ஒரு ஐடியா வந்தது, இப்படி நம்முடைய சத்தியத்தை அதிகமாய் பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஏன் நாமே சொல்லக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில ஆரம்பித்ததுதான் இந்த நேரலை நிகழ்ச்சி. அதனால இந்த நேரலை நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பங்கு பெறுங்கள், தொடர்ந்து கேள்விகளை கேளுங்கள், கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியானது நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேர் கேள்வி கரெக்ஷன். கரடி போல கத்தினார் என்பதை போல சிங்கம் போல கர்ஜித்து வருகிறார் என்பதை இல்ல, அது பழமொழியை சொல்லும் பொழுது அதுல தெரிந்த ஒரு பழமொழியா இருக்கும். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்திட்டோம்னா, யூதராஜ சிங்கத்தினுடைய சிங்கக்குட்டிகள் நாம், கர்த்தர் நல்லவர். 2 கேள்வி வந்திருக்கிறது. ரேச்சல் கேட்டிருக்கிறார்கள். அங்கே ரொம்ப குயிக்கா 3 நிமிஷம் முடிச்சிடலாம். ஐயா, இறந்தவர்களின் கல்லறைக்கு சென்று பார்க்கலாமா அப்படின்னு. ஆமா, கல்லறையில போய் என்னத்த பார்க்க போறீங்க? மூடிதான் கிடக்க போகுது, மண்ணைத்தான் பார்க்க போறீங்க. தோண்டி பார்க்க போறீங்களா? தோண்டி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நாத்தம் தான் வரும், அல்லது நாத்தம் கூட வராது, ஒன்றும் இருக்காது. எல்லாம் கரையாமும் எறும்பும் சாப்பிட்டுருக்கும். அதனால கல்லறைக்கு சென்று பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம். எதுக்கு போறீங்க? வேஸ்ட், செலவு, போக வேண்டாம். ஓகே, அடுத்த கேள்வி. ஆவிக்குரிய சரீரத்துக்கு சோர்வு இருக்கா? ஆவிக்குரிய சரீரத்திற்கு, சரீரம் என்பது ஒண்ணு, ஆவிக்குரிய சரீரம் என்று ஒன்று இருக்கிறது. அதை நாம் பார்த்ததில்லை, எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த ஆவிக்குரிய சரீரம் ஏதாச்சும் வேலைகளை செஞ்சா தானே சோர்வு இருக்கும். அதுதான் இளைப்பாறிக்கிட்டே இருக்க. இளைப்பாறிக்கிட்டு இருக்கும்போது சோர்வுங்கிற பேச்சே அங்க இல்லை. அதனால கவலையே பட வேண்டாம். நாம் எல்லாரும், ஒருவேளை வருகை தாமதமானால் நாம் எல்லாருமே பரதேசிக்கு போய் சோர்வு இல்லாமல் இளைப்பாறிக் கொண்டே இருப்போம். கர்த்தர் நல்லவர். பொதுவாக குருவியார் தான் அதிகமாய் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார். இங்கே குருவியார் தான் அதிகமாய் கேள்விகளை தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவர் திரைமறைவில் இருக்கக்கூடிய குருவியார். அவர் அடுத்த கேள்வி, பரதேசியில் இளைப்பாறுதல் எதற்கு ஐயா? நான் எதுக்கு போய் அங்கு இளைப்பாற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இந்த பூமியிலே பட்ட பாடுகள் எல்லாவற்றுக்கும் இளைப்பாறுதல் அங்கே. இந்த பூமியிலே பர்சனல் காரியங்களுக்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக நாம் பட்ட பாடுகள் ஏராளம் உண்டு.
இதுல இருந்து கடைசியில அங்க போய் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அவ்வளவுதான். இன்னொரு பிரதர் வந்து ஏன்னா அது ஒரு பெரிய கேள்வியா உருவாயிடும். அதுதான் இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுது அதை நம்ம ஒரு ரெஸ்ட்னு எடுக்கிறதா, அல்லது கிறிஸ்து வந்து நிச்சயமா இந்த பூமிக்கு சபை எடுத்துக்கொள்ளப்பட வர வேண்டும், வந்து நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு பிதாவின் சன்னிதானத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்ப அதுவரை வந்து இந்த இடத்துல ஒரு டிரான்சிட் டைம் நீ வந்து அந்த இடத்துல இருப்பா வீடுக்காக நம்ம எடுத்துக்கலாமா, அல்லது உண்மையிலேயே, ஏன்னா அதனாலதான் அவர் முந்த கேள்வி கேட்டார் அவரு, அங்க உண்மையிலேயே பரதேசு என்ற ஒரு இடம் இருக்கிறது. இந்த இடம் பவுல் அப்போஸ்தலன் 3ஆம் வானம் வரைக்கும் போயிருக்கிறான். அங்கே பவுல் பார்த்திருக்கிறான். அதனால 3ஆம் வானத்தில் தான் பரதேசி இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். அதனால ஆவிகள் அங்கே இருக்கின்றன. அங்கே ஆவிகளுக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆவிகள் ஒரு வேலையும் செய்யல. அதனால அவங்களுக்கு டயர்ட்னஸே கிடையாது, இளைப்பாறுதல் தான். கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு, சொல்லுங்க. ராஜ்குமார் பதர் கேட்டிருக்காரு, கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தேவையா? கிறிஸ்தவங்களுக்கு கல்லறை தேவையான்னு சொன்னா, இப்ப இந்த மாதிரி காம்பவுண்ட் வால்லாம் கட்டி இந்த மாதிரி சிலுவை எல்லாம் வச்சு இப்படிப்பட்ட கல்லறைகள் தேவையில்லை. மரித்து விட்டாரா, அவரை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போய் அடக்கம் பண்ணிட வேண்டியது, அது போதும். கல்லறையில் இடம் கொடுத்தாலும் சந்தோஷம்தான், அல்லது சுடுகாடு இடுகாட்டுல இடம் கொடுத்தாலும் சந்தோஷம்தான், அல்லது வேற எங்கேயோ குளத்துக்கரை ஆத்தங்கரை எங்கே இடம் கொடுத்தாலும் போய் பண்ணிக்கலாம். இப்போ 40 வருஷம் வனாந்தரத்துல எத்தனையோ பேர் செத்து இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள். எங்க அவங்களுக்கு என்ன கல்லறையா இருந்துச்சு? தேவையில்லை. அதனால கல்லறை தேவை என்ற ஒரு கான்செப்ட் கிறிஸ்தவனுக்கு தேவையில்லை. அதனாலே நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சபையை விட்டு, எந்த சபையை விட்டு போக தேவையில்லை. உங்களை நல்லடக்கம் செய்வதற்கு பரிசுத்தவான்கள் கூட இருக்கிறார்கள். உங்களுக்கு சாவே வராது, இயேசு வருகை மட்டும் நம்ம சாகாம இருக்கோம். அவ்வளவுதான். குருவி குருவி வந்திருக்காரு. அந்த கேள்வி இப்ப பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு டைம் ஆயிருச்சு. அதனால இந்த நிகழ்ச்சியை நாம் கேட்டுடலாமா? சரீரத்துல பாடு அனுபவிக்கணும், இளைப்பாறுதல் மட்டும் ஆவிக்கு ஏன் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரீரத்துல மாத்திரம் பாடு அனுபவிக்கிறோம், சரி, ஆவிக்கு மட்டும் இளைப்பாறுதல் ஏன் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னும் சரீரம் அங்க போகலையே. சரீரத்தை கொண்டு போய் மண்ணுக்குள்ள போய் புதைச்சிட்டீங்களே. சரீரத்தை மண்ணுக்குள்ள புதைச்சதுனால அது மண்ணுக்குள்ளே கிடக்குது. சரீரத்துக்கும் இளைப்பாறுதல் வரப்போகிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ரகசிய வருகையிலே சரீரம் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. அங்கே இருக்கக்கூடிய பரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆவியும் ஆத்மாவும் இந்த சரீரத்தோடு இணைய போகிறது. அப்படியே மனிதன் உருவாகிறான். இந்த மனிதன் மறுரூபமாகிறான். மறுரூபமாகி அதற்கு ஒரு சரீரம் இருக்கிறது. அந்த சரீரத்தோடவே பரலோகத்துல போய் ஜாலியா இருக்க போகிறான், சந்தோஷமா இருக்க போகிறான். இல்ல, அதான் அவருடைய பேசிக் கொஸ்டின் என்னன்னா, ஆவிக்கு ஏன் இளைப்பாறுதல் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் அவர் அழுத்தம் திருத்தமா வைக்கிறாரு. ஏன்னா இங்க ஆவிதான் வேலை செய்யுது. முதல்ல ஆவி வேலை செஞ்சு ஆத்மாவுக்கு சொல்லி கொடுக்குது, ஆத்மா வேலை செஞ்சு சரீரத்துக்கு சொல்லி கொடுக்குது, சரீரம் வேலை செய்யுது. அப்போ பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஆவியினுடைய பணிதான், ஆவியுடைய கடமைதான், ஆவியினுடைய ஜாப்பு தான், ஒர்க்கு தான். அதனால அந்த ஆவிக்கு அங்கே ரெஸ்ட் உண்டு. சரிங்க, இன்னொரு கேள்வி கூட வந்திருக்குது, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜனமே ஜெயம் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. யேசுவா வாய்ஸ் என்று ஆக்சுவலா குருவியார் கேட்பதற்கு முன்பதாகவே கேட்டிருக்கிறாரு. Who is the two witnesses? ஓகே, 2 சாட்சி கேள்விதான் இது. வெளிப்படத்திலே வரக்கூடிய எலியா என்பது எல்லாருக்குமே தெரியும். இன்னொருவர் யாருன்றதுதான் எப்பவுமே பிரச்சனை. இதெல்லாம் இப்போது நேரத்துல கிட்டத்தட்ட 25 வருடங்களாக இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சரி, பரவாயில்ல. சகோதரர் புதிதா கேட்கிறாரு, யோசுவா வாய்ஸ் யார் இந்த சாட்சிகள்? 2 வரிகளை பத்தி சொல்லி நம்ம சம்பந்தமா இருக்கு பிற்பாடு. இதுக்கு சொல்ல வேண்டாமா? இதுக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா இருக்குன்னு பரவாயில்ல சொல்லிருங்க. ஏன்னா அவருக்கு எடுக்க வேண்டாம். ஒருவர் எலியா, இன்னொருவர் மோசே.
எப்படி நாம் மோசே என்று சொல்லுகிறோம் என்றால், அந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே அவர்கள் செய்யக்கூடிய அற்புதம் அடையாளங்களை பார்த்தால் மோசே போல் தெரிகிறது. அது மாத்திரமல்ல, மர்ரூமலையிலே மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே மர்ரூமலையிலே மோசேயும் எலியாவும் தான் இருக்கிறார்கள். அது வருகைக்கு அடையாளம் என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே பேதுரு எழுதுகிறார். அதனால நிச்சயமாய் எலியாவும் மோசேயைத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது யாரா இருந்தா என்ன, நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், அங்க போய் காரியங்கள் எல்லாம் முடிவு கட்டிக்குவோம். கர்த்தர் நல்லவர். நன்றி ஐயா, நன்றி. உங்களுடைய எல்லா பதில்களுக்கும் நன்றி. இன்றைக்கு அருமையான ஒரு தலைப்பு, அதை தொடர்ந்து அருமையான பதில்கள், கேள்வி கேட்ட அத்தனை பேருக்கும் இன்றைக்கு நிறைவாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். நிச்சயமாய் தொடர்ந்து உங்கள் கேள்விகளை நாளைய தினத்திலும் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். இந்த நேரலையிலே இணையுங்கள். நீங்கள் இணைவது மாத்திரம் பெரிய விஷயம் அல்ல, உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர், சகோதர சகோதரிகள் எல்லோரையும் இந்த நேரலையிலே இணைத்து நீங்கள் தயவாய் அந்த ஊழியத்தை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதிகமானோர் பார்க்க சத்தியங்கள் அதிகமாய் பரவும் தமிழ்நாட்டிலே. அதனால அதிகமானோரை பார்க்க வைப்பது நம்முடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் தயவாய் இந்த காரியத்தை செய்யுங்கள். இந்த வீடியோ நீங்கள் இப்போதுதான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிறீர்கள், ஆரம்பம் முதல் பார்க்கவில்லை என்றால் இந்த வீடியோவானது எண்ட் டைம் டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற இந்த ஃபேஸ்புக் பேஜிலேயே இந்த வீடியோ இருக்கும். அதனால இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பிற்பாடு கூட நீங்கள் பார்க்கலாம். இதிலேயும் பார்க்க தவறினால் மறுநாளிலே யூடியூப் என்ற இணையதளத்திலே டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற அந்த இணையதளத்திலே இந்த வீடியோ உங்களுக்கு அதிலேயும் ஒளிபரப்பாகும். அதிலேயும் நீங்கள் சென்று பார்க்கலாம். எல்லா வீடியோவும் பாருங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். எல்லாம் நிச்சயமாய் கர்த்தர் வருகை மட்டும் நாம் அதிகமாய் பெருக போகிறோம், சத்தியத்திலே வளரப் போகிறோம். அதற்காய் கர்த்தருக்காய் ஸ்தோத்திரம். இந்நேரம் மட்டும் ஆசிரியர் அவர்கள் பொறுமையோடும் அன்போடும் உட்கார்ந்து எங்களுக்கு பதில் சொன்ன ஆசிரியர் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் சத்யதாஸ் அவர்கள் நிறைவு ஜெபம் முடித்து இந்த நிகழ்ச்சியை முடித்து வைப்பார். நாம் எல்லோரும் ஜெப சிந்தையில இருக்கலாம். ஜனமே ஜெயம். உங்களுக்கு வெளிப்படுத்தல் 14:13 RIP நாளைக்கு கேள்வி பதில் பகுதியில முதல் கேள்வியை உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஓகே, டைம் ஆயிடுச்சு. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளையில நாங்கள் எல்லாரும் உடைய சத்தியத்தை தியானிக்கும்படி தேவன் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே மனிதன் மரித்த பிறகு அவனுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு தருணம் இல்லை என்பதை திட்டம் தெளிவுமாய் சொல்லிக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இதற்கு விரோதமாக எழுப்பி இருக்கக்கூடிய சத்தியங்களாக பரவி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே மனிதன் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அவனவன் இந்த பூமியில செய்த கிரியைகளுக்கு தக்கதாகத்தான் பலன் கொடுக்கப்படுகிறது என்பதை பல உதாரணங்கள் மூலமாக நீ எங்களுக்கு போதகமாய் விவரித்துக் கொடுத்தது கலந்து கொண்டு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அரங்கத்தில் இணைந்த சாம் கலைவானுடைய உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கேள்வி கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் வருகை தாமதம் நாளைக்கு மீண்டுமான புதிய தலைப்பிலே நாங்கள் கர்த்தா காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை தாங்க பாதுகாத்துக் கொள்ளுமப்பா, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், 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 ஆமென். நன்றி நேயர்களே. நாளைய தினத்திலே இதே நேரம் இதே இன்னொரு புதிய தலைப்பிலே நாம் சந்திக்க போகிறோம். அதுவரை உங்களிடம் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். துக்கங்களில் பெரிய துக்கம் மரண துக்கம், அந்த துக்கத்திற்கு பவுலின் தடை இன்று வரைக்கும். துக்கங்களில் பெரிய துக்கம் மரண துக்கம், அந்த துக்கத்தில்